வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இப்போ இது மாதிரி ஒரு மேப்பை வந்து கிரியேட் பண்ண போகிறோம் டேப்லோவில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டானது, ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணலாம். அதுக்கு வந்து டேப்லோவில் எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதில் என்ன இருக்குது அப்படின்னா என்டையர் யுனைடெட் ஸ்டேட்ஸ். நான் இந்த ஜியோகிராஃபிக் மேப் கிரியேட் பண்ணுறது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு மட்டும் கிரியேட் பண்ணுறேன். பட் நீங்கள் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். பட் ஆனால் மேப்பிங் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. அது இல்லாமல் கண்டிப்பாக வந்து டேப்லோ தெரிஞ்சுக்கிறப்ப இது தெரிஞ்சுதான் ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து அட்வான்ஸ்டான கிராஃபு மேப்பு ப்ளஸ் வந்து இதை வந்து எந்த ஏரியாவில் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து ஈஸியாக நீங்கள் ஒரு மேப்பில் கொண்டு போய் ஃபிட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு வந்து இதை பாருங்கள், என்டையர் கிராஃபில் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற டேட்டாவை வச்சு ஃபில் ஆகிருக்கு. ஓகே, இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா எந்தெந்த சிட்டி வைஸு எந்தெந்த சிட்டியில் வந்து எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு, இது எல்லாம் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை பார்க்க முடியும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபில்டர் வச்சிருக்கேன். இந்த ஃபில்டர்லாம் ஆல்ரெடி பார்த்தது தான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஃபில்டரும் கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஃபில்டரை வந்து நீங்கள் டிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இயர் வைஸ் வந்து எந்தெந்த சிட்டியில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு இது எல்லாமே கம்ப்ளீட் டீட்டெயில் தெரியும். ஸோ இப்போதைக்கு நான் வச்சுக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலரிங் எப்படி கொடுக்குறது ப்ளஸ் வந்து டீட்டெயில்ஸ் வந்து எப்படி ஆட் பண்ணுறது, இது எல்லாமே இந்த ஒரே இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இதில் வந்து மிக முக்கியமான விஷயம் இந்த ஹையரார்கி உண்டு பண்ணுறது. கண்ட்ரி கீழே ஸ்டேட்டு கீழே போஸ்டல் கோட் இல்லைனா சிட்டி போஸ்டல் கோட் ரெண்டுமே சேம் தான். ஸோ வந்து ஒன்று கீழே ஒன்று எப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹையரார்கி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் வந்து இது மாதிரியான இதை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ உதாரணத்துக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை மைனஸ் கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ வந்து இதை ரெடியூஸ் பண்ணி இப்படி கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது சிட்டி வைஸ் வந்து போஸ்டல் கோட் வைஸ் வந்து டேட்டா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து இப்படி தான் வந்து இது பண்ணணும். அதை வந்து நான் எப்படி அப்படின்னு சொல்கிறேன். சரி, ஓகே. இந்த ஃபஸ்ட் நான் ரிமூவ் பண்ணிட்டு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா. ஸோ இதை வந்து இது பண்ணிட்டு ரிமூவ் ஹையரார்கி கொடுத்துறேன். ரிமூவ் ஹையரார்கி கொடுத்துட்டு இங்கே இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஹையரார்கி வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ எப்படி ஹையரார்கி நான் கிரியேட் பண்ணுறேன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கண்ட்ரி தான் இருக்கும். ஓகேங்களா. கண்ட்ரி இருக்கும். கண்ட்ரிக்கு கீழே ஸ்டேட் வரும். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து இந்தியா இருந்துச்சுன்னா இந்தியா கீழே ஸ்டேட்ஸ் எல்லாம் வரணும். ஸோ இந்த ஸ்டேட்டை இதில் வந்து இன்னொன்று மிக முக்கியமான விஷயம், இந்த குளோப் இருக்குது பார்த்தீங்களா. எல்லா இடத்துலையும் குளோப் இருக்காது. இந்த குளோப் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷனாக வந்து டேப்லோவே ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு. ஸோ அந்த குளோப் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம எடுத்து கொண்டு போய் இதில் போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு குளோபில் இருக்கிற இதை கொண்டு போய் ஜியோகிராஃபிக் மேப்பில் வந்து ஃபிட் பண்ணிடுறோம் டேட்டாவை. சரி, ஓகே. இப்போ வந்து கண்ட்ரி இருக்குது. கண்ட்ரிக்கு கீழே நம்ம ஹையரார்கி ஆட் பண்ணணும். கரெக்டுங்களா. ஹையரார்கி ஆட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே தேவையில்லை. இங்கே இழுத்து ட்ராக் பண்ணி கொண்டு போய் இது சரியாக ட்ராக் பண்ணல. இதை ட்ராக் பண்ணி கொண்டு போய் கண்ட்ரிக்கு கீழே போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் எப்படி வேணாலும் நீங்கள் நேம் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஜியோ லொக்கேஷன் அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்துறேன். ஸோ ஆட்டோமேட்டிக் கிரியேட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ ஜியோ லொக்கேஷன் அப்படின்னு நம்ம சொன்ன ஹெட்டர்லேயே கிரியேட் ஆகிடுது. ஸோ ஓகே. ஸ்டேட்டு கீழே என்ன வரும், ஸ்டேட்டு கீழே போஸ்டல் கோட் ப்ளஸ் வந்து சிட்டி இருக்கும். சிட்டி இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா. இதை கொண்டாந்து ட்ராக் பண்ணி இங்கே எங்கே வேணாலும் இங்கே மேலேயே வைக்கலாம், இங்கே கீழே வைக்கலாம். பட் ப்ராப்பராக ஹையரார்கி வந்து சிட்டி வந்து கீழே தான் வரும். ஓகேங்களா. ஸோ வந்து சிட்டி வந்துருச்சு. அதுக்கு கீழே வேணும் அப்படின்ட்டா நம்ம வந்து போஸ்டல் கோடையும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே போஸ்டல் கோட் இருக்குது பார்த்தீங்களா. இதையும் கொண்டு ட்ராக் பண்ணி கொண்டு வச்சுருங்க. ஸோ வந்து போஸ்டல் கோடு கொண்டு போயிட்டு ட்ராக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு பிக்கப் ஆயிரும். அவ்வளோதான். ஸோ வந்து நம்ம ஹையரார்கி கிரியேட் பண்ணிட்டோம். இந்த ஹையரார்கி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ட்டு இப்போ ஒரு நிமிஷத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அது கண்ட்ரியை வந்து ட்ராக் பண்ணி கொண்டு போய் இங்கே விட்டுட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்ட்ரியில் இருக்கிற டேட்டா வச்சு இது எந்த கண்ட்ரி அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி ஆட்டோமேட்டிக்காக யுனைடெட் ஸ்டேட்ஸில் கொண்டு ஃபிட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஒரே ஒரு டேட்டா பாயிண்ட் தான் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா என்டையர் கண்ட்ரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரி காலம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒத்த வார்த்தை தான் இருக்கும். ஒத்த கண்ட்ரி நேம் தான் இருக்கும். நிறைய கண்ட்ரிஸ் இருந்தால் இது வந்து நிறைய கண்ட்ரியில் மேப் பண்ணியிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கண்ட்ரி இருக்கிறதுனால ஒரே ஒரு இதில் மேப் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதை வந்து ஃபர்தராக எப்படி டிவைட் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தான் நம்ம வந்து ஹையரார்கியை உண்டு பண்ணியிருக்கோம். ஹையரார்கிக்கு உண்டு பண்ணனால இது ஆட்டோமேட்டிக்காக ஐடென்டிஃபை பண்ணி இதுக்கு கீழே ஹையரார்கி இருக்குது அப்படின்ட்டு இந்த ப்ளஸ் சிம்பிளை காட்டுது. ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிளை ஜஸ்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா போதும். இப்போ பாருங்கள் அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸுங்கிறது எப்படி இது பண்ணி ஸ்டேட் வைஸ் டேட்டா வந்து கொண்டாந்துச்சு. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் கீழே இருக்கிற டேட்டாவெலாம் ஆட்டோமேட்டிக்காக மேப் பண்ணிடுச்சு. அடுத்தது வந்து ஸ்டேட்டை வந்து மறுபடியும் ஒரு கிளிக் பண்ணி விட்டிங்க அப்படின்னா பாருங்கள் சிட்டி வைஸ் கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு சிட்டி வைஸும் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இவ்வளோ சிட்டிஸ் இருக்குது காட்டுங்களா. ஸோ இவ்வளோ சிட்டி வைஸ் வந்து டேட்டா மேப் பண்ணிடுச்சு. இதே வந்து மறுபடியும் இதை கொண்டு போய் மேலே வச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் மறுபடியும் சிட்டி இப்போ இது இருக்குது. ஸோ ஒரே ஒரு சென்டருங்க, கண்ட்ரோல் Z. ஓகே. இப்போ இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா
ஆட்டோமேட்டிக்காக அந்த சிட்டி வைஸ் போயிடும். மறுபடியும் அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே இருக்கிற சிட்டி ஓப்பன் ஆகும். சிட்டி கீழே இருக்கிறது இது பண்ணிங்கன்னா மறுபடியும் போஸ்டல் கோடு ஓப்பன் ஆகும். போஸ்டல் கோடும் சிட்டி சேம் அப்படிங்கிறனால ஃபர்தராக எந்த டேட்டும் உருவாகலை. ஸோ வந்து இது வரைக்கும் நம்ம ஹையரார்க்கி இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு சிட்டியும் மேப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் அடுத்தது என்ன சொன்னேன் அப்படின்னா, இதில் வந்து ஃபில்டர் உண்டு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஃபில்டர் எப்படி இது பண்ணுறது அப்படின்னா, நம்மளுக்கு எதுக்கு வேணாலும் ஃபில்டர் வைக்கலாம். நான் வந்து ஆர்டர் டேட்டுக்கு வந்து ஃபில்டர் கொண்டாங்க ட்ராக் பண்ணி இங்கே வைங்க. இது வந்துட்டு எதுக்கு ஃபில்டர் வேணும் அப்படின்னு கேட்குது. இயர்ஸுக்கு நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஓகே, எல்லா இயரும் செலக்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறோம். அப்ளை ஓகே. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு குயிக் ஃபில்டர் உண்டு பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில்டர் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே குயிக் ஃபில்டர் வந்துடும். நம்ம ஃபில்டரை பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டுனா நான் வேகமாக பண்ணுறேன், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதை ட்ராக் பண்ணி இங்கே கொண்டாந்துறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் இயர் வைஸ் வந்து எந்தெந்த இயருக்கு வந்து டேட்டா பார்க்கணுமோ அந்த இயரை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஸோ இதில் வந்து எல்லா இதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து இந்த சார்ட் இப்படி இருக்குது, ப்ளஸ் இதை வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பண்ணால் நல்லா இருக்குன்னு கேட்டுங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கலரில் வந்து ஏதாச்சும் ஒரு டேட்டாவை ட்ரா பண்ணலாம். ஸோ வந்து இதில் எந்த டேட்டா வேணாலும் ட்ரா பண்ணலாம். இங்கே வந்து உதாரணத்துக்கு ஸ்டேட் டேட்டா வேணாலும் ட்ரா பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. கொண்டாந்து ட்ரா பண்ணோடனே பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துருச்சு. இங்கே பாருங்கள், இந்த ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துச்சு. உதாரணத்துக்கு வந்து பெனிசுலாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, பெனிசுலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது கொடுத்துருச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓஹியோ அப்படின்னு ஒரு ஸ்டேட் இருக்குது, அந்த இதுக்கு வந்து இந்த ப்ரௌன் கலர் மாதிரி கொடுத்துருச்சு. ஸோ வந்து கலர் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துக்கிச்சு. ஸோ 51 ஸ்டேட்ஸ் நம்ம இருக்குன்னு நினைக்கிறேன். 51 ஸ்டேட்ஸுக்கு வந்து கலர் கொடுத்து டிஃப்ரெண்ட்டாக மேப் பண்ணிக்கிச்சு. ஸோ இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம இதெல்லாம் மேப் பண்ணிட்டோம், லொக்கேஷன்லாம் மேப் பண்ணிட்டோம். பட் ஏதாச்சும் ஒரு குவான்டிடேட்டிவ் வேல்யூ போட்டால் தான் நம்மளுக்கு எப்படின்னு தெரியும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் காட்டுங்களா? ஸோ அதுக்கு வந்து சேல்ஸுங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதை நான் வந்து சைஸில் ட்ராப் பண்ணேன் அப்படின்னா, இங்கே வாங்க, சைஸில் ட்ராப் பண்ணோடனே எல்லாம் ரொம்ப சின்னதாகிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னா, சில இங்கே வந்து நம்ம சிட்டி வரைக்கும் நம்ம ஹையரார்க்கி கொண்டு போயிட்டோம். இப்போ சிட்டி வரைக்கும் ஹையரார்க்கி கொண்டு போனால என்னாச்சு அப்படின்னா, ஒரு சில சிட்டி வந்து இந்த சிட்டி இது என்ன சிட்டினா நியூயார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் வந்து எக்கச்சக்கமாக நடந்திருக்கு. பட் ஆனால் ரொம்ப கம்மியாக நடந்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இதெல்லாம் வந்து டர்ஹாம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, 850 தான் நடந்திருக்கு. ஸோ அதனால் ரொம்ப கம்மியாக சேல்ஸ் நடந்திருக்கிற இடம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன டாட்டா இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து இதில் வந்து நம்ம பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. பட் இது வந்து இப்படி சின்ன சிட்டியில் கம்மியான சேல்ஸும் அதிகமான இதில் வந்து இங்கே இங்கே கலிஃபோர்னியா இருக்குது. கலிஃபோர்னியாவிலாம் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டேட்ஸ். இந்த கலிஃபோர்னியாவில் சிட்டி லாஸ் ஏஞ்சல்ஸ் இருக்குது. லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேல்ஸ் நடந்திருக்கு. ஸோ இதை வந்து இப்படி தான் ஆக்சுவலாக டேட்டா இப்படி தான் இருக்குது, அது கரெக்டாக தான் மேப் பண்ணியிருக்கு. ஸோ இதை ஃபர்தராக நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ ஸ்டேட் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லா சேல்ஸ் வந்து இதாகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இருக்கிறனால சின்ன கொஞ்சம் வந்து 50 டாட்ஸ் தான் இருக்கும். 50 டாட்ஸை வந்து கொஞ்சம் பெருசு சின்னது அது மாதிரி இருக்கும். ஸோ பட் ஆனால் இங்கே ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூயார்க்கில் இந்த இதுலேயும் ப்ளஸ் வந்து கலிஃபோர்னியாவில் வந்து எப்போதுமே சேல்ஸ் நடந்திருக்கு. அதுலாம் பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் அதிகமாக நடந்திருக்கு. இந்த இடத்துல இந்த என்ன ஸ்டேட்னா வாஷிங்டனில் அதிகமாக நடந்திருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸாஸில் வந்து கொஞ்சம் அதிகமான சேல்ஸ் நடந்திருக்கு. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் டேட்டா மேப் பண்ணணும். ஸோ இதிலேருந்தே உங்களுக்கு வந்து இந்த சைஸில் நான் வந்து ட்ராப் பண்ணனால தான் இதாச்சு. ஸோ இதே வந்து இதை எடுத்துகிட்டு வேறு ஏதாச்சும் ட்ராப் பண்ணலாம். ப்ராஃபிட்டை வந்து ட்ராப் பண்ணி பார்க்கலாம். சைஸில் ட்ராப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இது கொஞ்சம் கிளியராக இருக்குது. ஸோ வந்து ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா வேரியேஷன் அதிகமாக இல்லை, சேல்ஸில் வந்து வேரியேஷன் அதிகமாக இருக்குது. ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா வேரியேஷன் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கிளியராக டாட்ஸ் தெரியுது. ஸோ இந்த ரவுண்ட்ஸ் தெரியுது சைஸில் ட்ரா பண்ணோன்னே. ஸோ இன்னும் லேபிள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஏதாச்சும் ட்ரா பண்ணி பார்க்கலாம். உதாரணத்துக்கு வந்து லேபிளில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா கிளியராக தெரில. ஸோ லேபிள்ஸில் கொண்டாந்து ஸ்டேட்டை ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி பின்னாடி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு இந்த லொக்கேஷனை வச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து ஸ்டேட்ஸ் வந்து கிளியராக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ இது வந்து இப்போ இருக்கிறது வந்து கொஞ்சம் பெட்டரான சார்ட் மாதிரி தெரியுது. பட் இதுலேயும் இன்னும் நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ வந்து உதாரணத்துக்கு இதை கூட டிக் பண்ணிலாம் பார்க்கலாம் எப்படி நடந்திருக்கு சேல்ஸ் அப்படின்ட்டு. ஸோ வந்து இது மாதிரி தான் கிரியேட் பண்ணோம். ஸோ இது மாதிரி கிரியேட் பண்ணால் ஸோ கிளைண்ட்டுக்கு வந்து பார்க்கறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு இன்ஃபரன்ஸ் வந்து நம்மளால் இந்த சார்ட்டில் வந்து ஈஸியாக பண்ண முடியும். வீடியோ பார்த்து நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.